ஸோ அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு, ஏன்னா ஒரு வளரும் நாடாக இருந்தால் கண்டிப்பாக தங்கம் இருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ கைவசம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய ஸ்திரத்தன்மை வெளிப்படும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8320 டன்ன்றது கடந்த 10 வருஷமாகவே அவங்க வச்சிருக்கிறது. ஆனால் இந்திய அரசாங்கம் அப்படி இல்லை. 600, 700, 750, 800, இன்னைக்கு 870 டன்னுக்கு மேலே நம்ம கைவசம் இருக்கு. சைனாவும் தன்னை அதே மாதிரி உயர்த்திக்கிட்டே இருக்கு. இது அதிகாரப்பூர்வமான தகவல். இது இல்லாம நம்மளுடைய இல்லத்தரசிகள் மக்கள் கிட்ட இது நம்ம ரிசர்வ் பேங்க் வச்சிருக்கிறது 25,000. 820 ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா 8000 அந்த சென்ட்ரல் ரிசர்வ் வச்சிருக்கிறது நகைகள் சென்ட்ரல் ரிசர்வ். ஆமா ஆமா சென்ட்ரல் ரிசர்வ் அதிகாரப்பூர்வமான கையில இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட இருக்கிறது 25,000க்கும் மேல டன் இருக்கு. இது எவ்வளவு இருக்குன்னா வேர்ல்டுலயே உலகத்திலேயே எவ்வளவு கையிருப்பு தங்கம் அப்படின்னு சொன்னா 1,95,000 டன் தங்கம் கையிருக்கு உலகத்திலே. அதுல ஆமா ஆமா இந்தியாவில் அதுல ஒரு 11% நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு தங்கத்தினுடைய தேவை நாட்டுக்கும் தேவையா இருக்கு, வீட்டுக்கும் தேவையா இருக்கு. நீங்க கேட்ட ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, அமைதியான சூழலா இருந்தாலும் சரி, தங்கத்து மேலதான் ஏன் கண்ணு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் போர் பதற்ற சூழ்நிலை, அது இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட், பினான்ஸு, ரியல் எஸ்டேட், மற்ற வேலை வாய்ப்பு குறியீடு, இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா தங்கத்து பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வருது. நிறைய ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு விலை பங்கு சந்தையோட வீழ்ச்சி அடைஞ்சுன்னு வைங்களேன். அந்த இதுல குறிப்பா எதனால அப்படின்னா, இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம், பெரும் முதலீட்டாளர்கள், அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஸ்பெகுலேஷன். ஏதாவது ஒண்ணு வித்து வாங்கணும், ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுடைய இது. அப்படின்றப்போ ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா உடனே கொண்டு தங்கத்துல போடுவாங்க. கச்சா எண்ணெய் அது விலை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சா தங்கத்துல போடுவாங்க. டாலருடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சா உடனே தங்கத்துல போடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள். அது இல்லாம பேங்க்ல அவங்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வங்கி இருக்கு இல்லையா அமெரிக்கால, அதனுடைய வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே மறுபடியும் தங்கத்தில் கொண்டு போடுவாங்க. அதனால ஒரு அமைதியான சூழல் இருந்தாலும் கூட, பதற்றம் போர் பதற்றம் இல்லாமல் அமைதியான சூழல் இருந்தாலும் கூட, இந்த மாதிரி பிசினஸ்லயோ பங்குச்சந்தையிலயோ ஒரு தாக்கம், ரியல் எஸ்டேட்லயோ ஒரு தாக்கம் வந்துச்சுன்னா உடனே தங்கத்தின் பக்கம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாமே பல்வேறு காரணங்கள். தங்கம் விலை கூடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, 1920ஆம் வருஷம் ஒரு சவரன் நகை அப்படின்னா 8 கிராம் ஒரு சவரன் வெறும் 20 ரூபாய் 21 ரூபாய் தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 ஒரு கரெக்டா 100 வருஷம் கழிச்சு 2020 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சவரன் மட்டும் 30,000 ரூபாயா அடைஞ்சது. அந்த 100 வருஷத்துல 20 ரூபாயில இருந்து அப்படியே ராக்கெட் வேகத்துல இப்படிதான் போச்சே தவிர எங்கேயுமே அதுல பாதாளத்துக்கு வரல. கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ ஒரு கிராம் 1,200 ரூபா வரும், ஒரு சவரன் 9,600 ரூபா வரும். வந்தவுடனே ஒரு 500 ரூபா 600 ரூபா, அதிகபட்சம் 1000 ரூபா குறைஞ்சி 8,500 ரூபாய்க்கு மேல குறையல. அந்த மாதிரி குறையும், திருப்பி அதை விட ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 1500 மடங்கு தங்கத்துல 1920ல 100 வருஷம் முன்னாடி நான் கணக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு கணக்கு படி பார்த்தோம்னா 105 வருஷம், 1500 மடங்கு உயர்ந்து அந்த 100 வருஷத்திலேயே 30,000 ரூபா வந்துருச்சு. சரி, 30,000 ரூபா வந்துச்சு, அதோட நின்னுச்சா அப்படின்னா திரும்பவும் அப்படியே கிடுகிடுன்னு உயர்ந்து இன்னைக்கெல்லாம் கணக்கு படி பார்த்தோன்னா 3000 மடங்குக்கு மேல போயிடுச்சு தங்கத்தினுடைய இதை. இன்னைக்கு 75,240 ரூபா ஒரு சவரன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இது இது இந்த மாதிரியே இருந்தா அடுத்த 100 வருஷத்துல தங்கத்தினுடைய விலை, நான் எப்பயுமே அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கூட பார்க்க மாட்டேன். ஏற்கனவே ஏறி வந்த அந்த 100 வருஷமும் இனி வரப்போகக்கூடிய ஒரு 100 வருஷமும் அப்படின்னு போனா அடுத்த 100 வருடம் கழிச்சு தங்கத்தினுடைய விலை அப்பெல்லாம் நம்ம இருக்கிற மாட்டோம். கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன், நமக்கு அடுத்த 2வது 3வது தலைமுறை எல்லாம் வந்துருவாங்க. அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் ஒரு கிராம் 1 கோடி ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஷியோ போயிட்டு இருந்தா ஒரு கிராம் வேற ஒரு கிராம் 1 கோடி ரூபாய்
கண்டிப்பா அடுத்த 100 வருடங்கள்ல. நான் சொல்றது பேசிக் பிரைஸ், ரொம்ப அடிப்படையான விஷயத்தை வச்சு சொல்றேன். சின்ன ஒரு ரிங் வாங்கினாலே 1 கோடி ரூபாய்க்கு மேல தான் வாங்க முடியும். ஆமா, அன்னைக்கு வந்து வருமானமும் கூடி போயிடும், வசதிகள் மாறி போயிடும், எல்லாமே மாறி போயிடும். ஆனா அதற்குள்ள ஏதாவது ஒரு மாற்று உலோகம் அப்படின்னு அந்த மாற்று தங்கத்துக்கு உலோகம் மாற்று வந்தா மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து அங்கே கோல்டு குரு சாந்தகுமார் சார் நீங்கள் சொன்னதுபடி இது மன்னராட்சி காலத்திலும் முடியாட்சி காலத்திலும் இன்றைய இந்த விஞ்ஞான யுகத்திலும் வந்து தொடர்ச்சியாக ஒரே ஒரு பொருளின் விலை மட்டும்தான் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது, அது தங்கமாக இருக்கிறது. தங்கத்துக்கு மாற்றாக முன்வைக்கப்பட்ட பிளாட்டினம் மற்றும் இந்த வைரம், மரகதம், ரத்தினம் உள்ளிட்ட கற்கள் ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த தங்கத்தின் விலையில் மட்டும்தான் போர் வந்தாலும் மாறுகிறது, வரி விதித்தாலும் மாறுகிறது, முகூர்த்தம் பண்டிகை வந்தாலும் மாறுகிறது, சோக நிகழ்வு இன்ப நிகழ்வு எது வந்தாலும் மாறுகிறது. இந்த கற்கள், வைரக்கற்கள், இந்த மரகத கற்கள் இவற்றின் விலையெல்லாம் ஏன் பெரிய அளவுக்கு அது வந்து உயரவில்லை? இந்த பிளாட்டினத்தின் மதிப்பு இப்போ தங்கத்தின் மதிப்பை விட குறைந்ததற்கான காரணம் என்ன சார்? பிளாட்டினத்தோட மதிப்பு குறையலை, மாறா தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்து போச்சு. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்மலாம் படிச்சிருப்போம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் 500 ரூபா, 700 ரூபா, 1000 ரூபா அப்படி இருக்கும்போது பிளாட்டினத்தோடைய 1 கிராம் விலை வந்து 3000 ரூபா அப்படி இருந்தது. ஆனால் பிளாட்டினம் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. 3000 4000 ரூபா, அப்படி 4400 ரூபா இன்றைய மதிப்பு அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் தங்கம் தான் படிப்படியாக அப்படியே ஏறுமுகத்தை நோக்கி மட்டுமே போய் இன்னைக்கு 9405 ரூபா அப்படின்ற இலக்கை வந்திருக்கு. இதுக்கு வந்து அதுதான் சொன்னேனே, இது வந்து மாற்று உலோகம்னு ஒன்று வரல. எளிதான முறையில் தங்கத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், ஒரு ஆபரணமாக செய்ய முடியும். பிளாட்டினத்தெல்லாம் ஒரு ஆபரணமாக செய்யறதுன்றது வந்து ரொம்ப டஃப். சாதாரண ஒரு நகை தயாரிப்பாளர், ஒரு ஆச்சாரி உட்காந்து பண்றாருன்னா தங்கத்தை பண்ணிடலாம், வெளியில பண்ணிடலாம். அவர் வந்து பிளாட்டினத்தை பண்ண முடியாது. அது மிஷினரியோட துணை கொண்டு தான் ஃபேக்டரியில தான் செய்ய முடியும் அந்த தங்கத்தை, அதை பிளாட்டினத்தை. அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை தான் இந்த தங்கத்தினுடைய இது வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தினுடைய எளிதில் கையாள முடியும். அதனுடைய உருகும் தன்மை அப்படின்னா 1064 டிகிரி செல்சியஸ், இதெல்லாமே ஒன்று. வேற எத்தனை 1000 வருஷம் வச்சிருந்தா கூட அதனுடைய நிறமும் குணமும் மாறாத ஒரு விஷயம்னா அது தங்கம் தான். ஏன்னா ஆமா விலை மாறிக்கிட்டே இருக்கும், அதனுடைய நிலை ஆமா அதனுடைய நிலை மாறாது, அதனுடைய குணம் மாறாது, நிறம் மாறாது. இந்த பிளாட்டினம் வந்து தங்கத்தோட அதிகமான மதிப்புடையது, விலையுடையதுன்னு கூறினாங்க. அதை பீட் பண்ணி போனதே தெரியாம மும்மடங்கு அதிகமாயிட்டு. இப்போ பிளாட்டினம் வந்து 1 கிராம் 3000னா இது 9000 ரூபாய்க்குள்ள தங்கம் இருக்குது. எப்போ அது அந்த பீட் பண்ணி போனது சார்? ஆமா, அது பீட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு நம்ம கொரோனாக்கு முன்னாடியே பீட் ஆயிடுச்சு. கொரோனா அப்பதான், என்ன சொல்ல போனா அப்பெல்லாம் கொரோனா அப்பெல்லாம் 35,000 ரூபா, ஒரு 36,000 ரூபா ஒரு சவரன் இருந்தது. அந்த மாதிரி நேரத்தோட அதுக்கப்புறம் விலை டபுள் ஆயிடுச்சு. 2025 ஆமா 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 இன்னைக்கு 75,000 ரூபான்ற அளவுக்கு போயிடுச்சு.